நாமக்கல் மாவட்டம் என்பதால் கொல்லிமலை சிறப்பு தேன் பற்றி அவர் எழுதியது. கொல்லிமலை காட்டில் உள்ள ஓர் ஆளிடம் தேன் கொண்டு வரும்படி சொல்லியிருந்தேன். அவன் அன்று வராமல் மறுநாள் வந்து வெறுங்கையோடு நின்றதால் சிறிது கோபித்தேன். அவன் பேசினான், நேற்றே மலைக்கு நடந்தேன், பல இடங்களில் அலைந்தேன், இறுதியில் பெரும் பாறை தேன் கண்டு சிறிது மலைத்தேன். ஒரு கொடியை பிடித்தேன், ஏறிச் சென்று சுவைத்தேன், சட்டியில் பிழிந்தேன், நன்றாக வடித்தேன், அதனை கண்டு மகிழ்ந்தேன், அதில் சிறிது குடித்தேன், கழித்தேன், கலைத்தேன், அயர்ந்தேன், மறந்தேன், இன்று காலை எழுந்தேன், தேனை அடைந்தேன், எடுத்தேன், விரைந்தேன், நடந்தேன், வந்தேன், சேர்ந்தேன், இப்போது உங்கள் ஆளிடம் கொடுத்தேன், நானும் இதை கேட்டு மகிழ்ந்தேன், அவனுக்கு உரியதை தந்தேன். ஆஹா, எத்தனை எத்தனை தேன் ஒரே கருத்தில். இப்படி ஒரு மொழி உலகத்தில் இருக்கா? இந்த மொழியை காக்கிறது எவ்வளவு அவசியம்ங்கிறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இந்த மொழி காத்ததுனால தான் நம்ம வரலாறு இன்னைக்கு நமக்கு தெரியுது, நம்மளுடைய அடையாளம் இன்னைக்கு நமக்கு புரியுது. இது மட்டுமா? இலக்கியங்கள் மூலியமா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நமக்கு பெரும் பங்காற்றி இருக்கிறார். சாதாரணமானவர்கள் முத்தமிழறிஞர் என்று சொல்லுவதற்கு, பெயர் பெறுவதற்கும் எளிதான காரியம் அல்ல. இன்னைக்கு திருக்குறளை மோடி அவர்கள் உலகம் பூரா போனா சொல்றாரு 2 வரிய. ஏன் சொல்றாரு? உலகம் முழுக்க தமிழ்ல திருக்குறள் சொன்னாதான் அவருக்கே மரியாதை கிடைக்கும்ங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதுக்கு மட்டும்தான் அவர் அதை பயன்படுத்துவார். மற்றபடி எல்லாம் விஷம் வைக்கிறது தான் வேலையே. முன்னாடி பேசுறது வேற, செய்யறது வேற. அப்படியே பழக்கப்பட்டவனுவ இந்த மார்வாடி பழுவு சேட்டானுகள்லாம் அப்படித்தான் இருக்காங்க. இன்னும் வரலாறுல நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அன்னைக்கு பெரிய போராட்டமா இருந்துச்சு, இன்னைக்கு நயவஞ்சகமா முயற்சி பண்றாங்க மொழியை நுழைக்கிறதுக்கு, இந்தியை நுழைக்கிறதுக்கு. அப்ப நமக்கு வரலாறுல என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது? எங்களுக்கு அகநானூறு இருக்கு, எங்களுக்கு புறநானூறு இருக்கு, எங்களுக்கு சிலப்பதிகாரம் இருக்கு. அதோட சிறப்பை அண்ணா சொன்னாங்க. திருமுருகாற்றுப்படை இருக்கு. எங்களுக்கு எங்களுடைய முருகன் இருக்கிறான், திருச்செந்தூரில் அமர்ந்திருக்கிறான், திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறான், திருத்தணியில் இருக்கிறான், பழனியில் இருக்கிறான், சுவாமி மலையில் இருக்கிறான். இப்படி 5 இணைகளுக்கும் உண்டான நிலங்களில் இருக்கிறான். இதற்கு பின்னாடி தான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சது 12ஆம் நூற்றாண்டுல உள்ள வந்த ராமாயணத்தினால.